நம்மளோட கிச்சனில் டொமேட்டோ பாஸ்தா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வைங்க. அதில் 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா 250 கிராம் பாஸ்தா, எந்த டைப் ஆஃப் பாஸ்தாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது அப்பப்போ கிளறி கொடுத்து நல்லா வேக விடுங்க. இந்த பாஸ்தா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளாரையே வெந்து வந்துடும். வெந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் இடையில 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனையே இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இது அப்பப்போ இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. எண்ணெய் நம்ம சேர்க்கறதுனால இந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இந்த பாஸ்தா வெந்து வந்துடுச்சு. நான் இப்போது இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தா ஃபில்டர் பண்ணது ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் கடுகு, கடுகு ஃபுல்லாக நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது எதுவுமே நம்ம சேர்க்கணும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இதில் பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை நான் சேர்க்குறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நீங்கள் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா அடியில் தீ பிடிச்சிடும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு 4 தக்காளி, நல்லா நறுக்குன்னு 4 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்ச உடனே இதில் 3 பொடியாக நறுக்குன கேரட், ஒரு 20 பீன்ஸ், இது நல்ல பொடியாக நறுக்கி அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம போட்டிருக்க தக்காளியிலேயே நிறைய தண்ணி வெளியில் வரும். அந்த தக்காளியிலேயே இது வெந்துடும். சப்போஸ் இதில் தண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக விடுங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த வெந்ததை எடுத்து நம்ம வடித்து ரெடியாக வச்சுருக்க பாஸ்தாக்குள்ளே போட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபுல்லாக கலந்து விடுங்க.
இப்போ இதோட ஒரு லெமன் பிழிஞ்சது எடுத்து அந்த சாறையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. பாஸ்தா உடஞ்சிராத அளவுக்கு பார்த்து பொறுமையாக கிளறி விடணும். இப்போ இந்த பாஸ்தா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில்